ஒரு 2 நாள் நம்ம போகர் சித்தாந்த சபை சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே உள்வாங்கி நீங்க ஒத்துழைப்பு தர தயார் அப்படின்னா 2 நாள் போதும். அந்த 2 நாள்ல என்னங்க நடந்துரும்? வாழ்க்கையில் இங்கே தொடர்ந்து சொல்லுவீங்களே, எதை தொட்டாலும் தோத்து போயிடுறேன், எதை தொட்டாலும் நஷ்டமாயிருது, உடம்புல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, அதுக்காக ஆஸ்பத்திரி செலவு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, திருமணம் தடையாகி போகுது, குழந்தை பேர் தள்ளி போகுது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ முடியல அப்படின்னு குறைப்பட்டு போய் அதுக்குன்னு நீங்கள் பரிகாரமெல்லாம் செஞ்சு மந்திரங்கள்லாம் செஞ்சு அத்தனையிலையும் தோத்து போய் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பீங்களே. உங்களுக்காக அந்த நிலைமையை ரொம்ப சாதாரணமாக மூல பரம்பொருள் என்றும் மூஷிக வாகனன் என்றும் ஆதி பிரம்மம் என்றும் ஆதி சேஷன் என்றும் சித்தர்கள் கொண்டாடிய ஒருத்தனை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா, அவனை பயன்படுத்தக்கூடிய தந்திரமும் மந்திரமும் ரகசியமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் இல்லை பேரதிசயம் நடக்கிறத உங்களால் உணர முடியும். 2 நாள் செலவு பண்ண ரெடியா? நாம் சொல்கிறத அப்படியே பின்பற்றி ஒத்துழைப்பு கொடுக்க ரெடியா? உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் பண்ண முடியும். தனஞ்சய தந்திரா, நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. வாழ்க்கையை துணிச்சலுடன் எதிர்கொள்ள தேவையான தகுதி. வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கே ஒரு தனி துணிச்சல் தேவைப்படுது. வாழ்க்கைன்னா பாருங்க, நோய், குடும்பம், கமிட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸுக்குள்ளார நாம டிராவல் பண்ணி போறதே ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போயிருச்சு. இதை எதிர்கொள்றதுக்கு ஒரு தனியா ஒரு தைரியம் இருக்கணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? தைரியமா எதிர்கொள்றது எப்படிங்க? வாழ்க்கைய நல்ல துணிச்சலோட எதிர்கொள்றது எப்படிங்க? இதான பிரச்சனை. ஒரு நாட்டில் ஒரு அரசன் என்ன பண்றாரு, தனக்கு அடுத்தபடியா தன்னுடைய மகன் அரசை இந்த நாட்டை ஆள வேண்டும், அதனால அவனுக்கு போர்க்கலைகள்லாம் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விடுறாரு. விட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரு மாசம் கழிச்சு பையனை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போன உடனே ஆசிரமத்துல பையன் எங்கன்னு பார்த்தா அங்க விளையாடுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி பையன் ஒரு 4-5 பேரை தூக்கி பந்தாடுறான், அடிச்சு பறக்க விடுறான், வாள் சண்டையெல்லாம் வீசி எறிகிறான். அவன் பக்கத்துல யாரும் நிக்க முடியலங்கிற அளவுக்கு அடிச்சு வீசலாம். உடனே அரசனுக்கு சந்தோஷமாயிருச்சு, பரவாயில்ல பையன் நல்ல போர்க்கலைகளை அடிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட போய், ஐயா பையன் நல்லா டெவலப் ஆகிட்ட மாதிரி தெரியுதே, கூட்டிட்டு போலாமா அப்படின்னு. இல்லை இன்னும் அவன் பக்குவப்படலை, போயிட்டு அப்புறம் வா அப்படிங்கிறாரு. என்னடா அது, அடிச்சு எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறான், இவர் என்ன பக்குவம் இல்லைன்னு சொல்றாரு. ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுறாரு. திரும்ப ஒரு 5-6 மாசம் கழிச்சு திரும்ப வர்றாரு. இப்ப போய் பையன் இருக்கிற இடத்துல போய் பார்த்தா பையனை விட ஒரு 10 மடங்கு மாமிச மலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் கூட பையன் சண்டைக்கு நிற்கிறான். பார்த்த உடனே தெரியுது கண்டிப்பா இளவரசன் தோத்து போயிடுவான், ஏன்னா 2 மாமிச மலை, இவன் சின்ன உருவமா இருக்கானே அப்படின்னு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த இளவரசன் அந்த மாமிச மலைகளே தூக்கி பந்தாடிடுறாரு. அதை பார்த்த உடனே அரசருக்கு பயங்கர சந்தோஷம். பாடுறா, எவ்வளவு பெரிய ஆளுகளே அடிச்சு தூக்கி எறிகிறானே, இப்ப ரெடி ஆயிட்டான் போல தெரியுது. ஐயா குருவே, என் பையனை கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு. இல்லை இன்னும் அவன் ஃபிட் ஆகல, இன்னும் அவனுக்கு அந்த தகுதி வரல, போயிட்டு அப்புறம் வா. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு. என்னடா இது, தன் தகுதியை மீறின ஒருத்தனையே அடிச்சு தூக்கி எறிகிறான், இவர் இன்னும் ஃபிட் ஆகலைங்கிறாரு, என்னடா இது ஒன்றும் புரியலையே. சரின்னு திரும்பி வந்துடுறாரு. திரும்ப ஒரு 5-6 மாசம் கழிச்சு திரும்பவும் அதே ஆசிரமத்துக்கு போறாரு. இப்போ அந்த பையன் என்ன பண்றான், அவன் கூட படிக்கிற பசங்க கூட மலையில விளையாடிக்கிட்டு அங்கங்க போய் பூச்செடிகளை போய் மோந்து பார்த்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகளை எல்லாம் விரட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிறான். என்னடா அது, வர்றப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், வாழ் சண்டை வில்லு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான், எப்படி விளையாண்டுட்டு இருக்கானே பையன், பொறுப்பு இல்லாம இருக்கானோ அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அந்த குரு என்ன பண்றாரு, உன் பையன் ஃபிட் ஆகிட்டான், கூட்டிட்டு போய்க்க, உன் பையனுக்கு தகுதி வந்துருச்சு, கூட்டிட்டு போய்ங்கிறாரு. இப்ப மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது,
ஒரு மன்னன்னா ஒரு வீர தீரமா இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டாந்து போர்க்கலைகள்லாம் கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா, அவன் நல்லா எல்லாரும் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இருக்கும்போது போடான்னு அனுப்பாம போய் தண்ணியில விளையாடிட்டு இருக்கேன் இப்ப அனுப்புறாரு அப்படின்னு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் குருஜி, என் பையன் அவ்வளவு தூரம் சண்டையில எல்லாம் ஜெயிச்சப்ப எல்லாம் நீங்க விடல, இப்ப என்ன விளையாண்டுட்டு இருக்கிறான் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அவனுக்கு இருந்தது வெறி, ஜெயிக்கணுங்கிற வெறி. அந்த வெறியில வந்த ஒரு உணர்வுக்கு பேர் தான் நீ வெற்றின்னு நினைச்சுக்கிட்ட, அவனோட வீரம் நினைச்சுக்கிட்ட. வீரம்ங்கிறது அந்த வெறியில வர்ற உணர்வு இல்லப்பா, அமைதியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுல தான் இப்ப வீரமே இருக்கு. அவன் இப்ப எல்லாத்தையும் அமைதியா ஃபேஸ் பண்ற அந்த குவாலிட்டிக்குள்ள வந்துட்டான், அதுதான்ப்பா தேவைன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு. அப்ப நான் வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறப்ப என் பார்வையில பட்ட ஒரு ரகசியம் என்னன்னா, புத்தர் காட்டு வழியா போய்கிட்டு இருக்கிறாரு, காட்டுல ஒரு புலி வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா புலிய பார்த்த உடனே புத்தர் அப்படியே அமைதியா இருந்துட்டு என்ன பண்றாரு, புலிக்கும் அவருக்கு இடையில சின்ன கேப்பு தான், அமைதியா நின்று அதை அப்படியே அமைதியா வேடிக்கை பார்க்கிறாரு. அப்படியே அந்த புலி அமைதியா உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி போயிருது. வந்தவங்க எல்லாம் நாங்கெல்லாம் பயந்து அடிச்சு ஓடுறோம், கத்தி எடு கப்படா எடு, குத்துறா ஓடுறா அப்படின்னு மிரட்டுறோம், சத்தம் போடுறோம், நீ என்ன அமைதியா நிக்கிற அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீ அதை விரோதியா பார்த்ததுனால ஓடுறீங்க, நான் அதை என் ஃப்ரெண்டா பார்த்துட்டேன், நானும் நீ ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லி என் உணர்வை, நானும் நீ ஒண்ணுங்கிற உணர்வை அதுகிட்ட கடத்தி விட்டுட்டு அமைதியா நின்றுக்கிட்டேன். அதனால இது நம்ம ஃப்ரெண்டு போல தெரியுதுன்னு அது என்ன ஒண்ணு செய்யாம போறதுக்கு முயற்சி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, புலியை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்தது என்ன? பயம், பதட்டம், தடுமாற்றம், ஒரு விதமான உணர்வில் என்ன பண்றீங்க, கம்பெடு, கத்தியெடு, துப்பாக்கி எடுன்னு ஓடுனீங்க. அதுக்கு பேர் வீரமாகுமா? அந்த ஒரு பதட்டத்துல, ஒரு பயத்துல, ஒரு வேகத்துல வந்த உணர்வுல புலியை அடிக்கும் போது அது பராண்டி நீங்க அடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த புலியை ஒரு வழியா கொன்னு முடிச்சு வீராதி வீரன் சூராதி சூரன்னு சொல்லிக்கலாமே ஒழிய, ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கத்தியோ துப்பாக்கியோ எதுவுமே இல்லாம புத்தரை போல அந்த புலிக்கு முன்னால போய் சைலண்டா நின்றுவீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டும் தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். புலிக்கு முன்னால சைலண்டா நிக்கிறதுக்கு தாங்க தைரியம் வேணும். துப்பாக்கியோ அம்பையோ வில்லையோ எடுத்து அதை அடிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை. பயம் இருந்தா, உயிர் மேல பயம் இருந்தா, பதட்டம் இருந்தா அது தானாவே ஒரு கிளம்புற வெறியில கிளம்பிடும். சாதாரணமா ஓடுங்கன்னு சொல்லும் போது ஓடுற ஸ்பீடை விட புலி விரட்டினா ஓடுங்கன்னு சொல்ற ஸ்பீடுக்கு அதிகம், அந்த ஸ்பீடு அதிகம். ஏன்னா அது மாதிரி பயத்துல வர்றது, அதுக்கு வீரம்னு அர்த்தம் பேர் சொல்ல முடியாது. புலிகிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணுங்கிற நோக்கத்துல நீங்க ஓடுறது. அப்ப அவங்க சொல்றது என்ன தெரியுமா, புலியை அடிக்கிறதுக்கு நீ காட்டுறதுக்கு பேரு வீரம் இல்லையப்பா, அந்த புலி முன்னால போய் தைரியமா நிக்கிற பாரு, அமைதியா, எந்த சலனமுமே இல்லாம. உயிரை கொல்லக்கூடிய ஒரு புலிக்கு முன்னால நீ நானுங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்துற அளவுக்கு ஒரு குவாலிட்டி வருது பாரு, அதுக்கு பேர் தான் வீரம். இப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை பார்க்கிறோம். பிரச்சனை வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஒண்ணு கவலையா இருக்கும், இல்ல மனசுல ஒரு மாதிரி சோர்வா இருக்கும், இல்ல பயமா இருக்கும், இல்ல பதட்டமாயிரும். ஆனா பிரச்சனை வரும்போது யாருக்கு மனசுல சலனமே இல்லாம அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டி வருதோ அதுக்கு பேர் தான் துணிச்சல், வீரம். அவங்களால மட்டும்தான் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியுங்கிற அந்த ஞானத்தை வெளிக்கொண்டு வர முடியும். அதுதான் உண்மையிலே வீரம். வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ இவ்வளவு தூரம் எனர்ஜியை லாஸ் பண்ணணுங்கிறதே இல்லை. வீரம்ங்கிற பேர்ல நீங்க உங்க எனர்ஜியை லாஸ் பண்ணணுங்கிறதே இல்லை. வீரத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு பாருங்க, அமைதி. அந்த அமைதியை கூட வச்சிருந்தா போதும். வாழ்க்கை நீங்க எங்க போய் நின்னீங்கனாலும் வாழ்க்கை உங்ககிட்ட வந்து மண்டி போடும், என்னடா இது இப்படி இருக்கானே, என்னடா இவனை ஜெயிக்கவே முடியலன்னு. உண்மையிலேயே நீங்க ஒரு வீரனை, ஒரு உடல் பலம் உள்ளவனை எப்படி வேணாலும் அடிக்கலாம். நீங்க ஒரு தடவை தோத்து, 2 தடவை தோத்து, 3ஆவது தடவை ஜெயிக்கிறது இதெல்லாம் நடக்கும். ஆனா அமைதியா இருக்கான் பாருங்க, அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பேரமைதியை ஜெயிக்கவே முடியாதுங்க. பேரமைதியை ஜெயிக்கணும்னா நீங்களும் ஒரு பேரமைதியா மாறினா மட்டும்தாங்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு அமைதி ரொம்ப முக்கியம். புலன்களை வீணான முறையில் அதோட எனர்ஜியை வீணாக்காத அளவுக்கு அமைதியை, ஒரு மனசுக்கு ஒரு சலனம் இல்லாத இடத்த அதை கொடுத்து பார்த்தா தாங்க வாழ்க்கையை ரசிக்க முடியா இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மைண்ட்ல தூக்கி வச்சு அதுக்கான பதட்டம், அதுக்கான பயம், அதுக்கான நடுக்கத்தோட அந்த மாதிரி நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பூரா தோத்து போய் கடைசியில தெருவுக்கு வர்ற மாதிரி வந்துடுறது. ஆனா எப்பவுமே வீரம்,
துணிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. புலன்களுக்கு வெளியில் போகக்கூடிய அந்த வெளியில வேலை செய்யுது இல்லையா, அந்த வேலையெல்லாம் குறைச்சி அதோட எனர்ஜி லாஸ் ஆகிறத குறைச்சி அதுக்கு அமைதியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பிரச்சனை சொல்றீங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கே தெரியும். தான் ஆச்சரியம். ஏன்னா உங்க உடம்பு சும்மா சாதாரணமானது இல்லை. ஊன் உடம்பே ஆலயம். இதை நான் சொல்லல, திருமூலர் ஐயா சொல்றாரு. ஆலயம்னா கோயில்ல யார் இருப்பா? கடவுள் இருப்பா. அப்ப இந்த ஆலயத்துல யார் இருக்கா? கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம். கடவுள் உள்ள இருந்து உங்களுக்கு வழி நடத்தாம போயிடுவாரா? எப்ப வழி நடத்துவாருன்னு மட்டும்தான் நமக்கு தெரியணும். புலன்கள் வெளி உலகத்தோடு சக்தியை தொடர்ந்து இழந்து கொண்டே இருந்தால் இறைவன் பேசுறது, இறைவன் வழி நடத்துறது உங்களுக்கு தெரியாது. புலன்கள் சக்தியை வீணாக்கிறத தடுத்தீங்க அப்படின்னா மனம் சலனம் இல்லாத நிலைக்கு போகும். சலனம் இல்லாத பொழுது இறைவன் காட்டக்கூடிய வழி புரியும். இறைவன் காட்டக்கூடிய வழி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இறைவன் வழிகாட்டினா எப்படி ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் வரும். புலி என்னங்க, உலகத்தை அழிக்கிற ஒரு விஷயம் முன்னால வந்து நின்னாலும் சலனம் இல்லாம இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு அர்த்தம். எப்ப காட்டுவாரு? புலன்கள் சக்தி இழக்காமல் இருந்தா. இந்த 5 புலன்கள் சொல்றோம் இல்லையா, காது, மூக்கு, கண்ணு, இதெல்லாம் வீணா வெளியில சக்தி இழக்காம அதுக்கு அமைதியை கொடுத்து பாருங்க, இறைவன் உங்க கூட வருவார். இறைவன் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க பயம், பதட்டம், நடுக்கமெல்லாம் வரும்? இறைவனை பயன்படுத்துங்க. வார்த்தையை கவனிங்க. இறைவனை பயன்படுத்துங்க, இறைவனை அனுபவிங்க. இறைவனை தரிசனம் பார்க்காதீங்க. தரிசனங்களுக்கு போற போக்குல அப்படியே காட்டிட்டு போயிடும். வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? இறைவனை அனுபவிச்சு பாருங்க, வீரம் தானா வரும். வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். புலன்களை கொஞ்சமாவது கவனிங்க, அது மேல கொஞ்சம் அக்கறை வைங்க. வாழ்க்கையில ஏங்க கவலைப்படுறீங்க? வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்சதை விட சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பிறவியை கொடுத்த இறைவனுக்கு அப்படி ஒரு நன்றியை சொல்லுங்க. நீங்க சூப்பரா வாழ்றதுக்குன்னே பிறந்தவங்க. இனிமே வாழ்க்கையை புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. குருவே சரணம்.